தளபதி கச்சேரி பாட்டு கேட்டிங்களா? தளபதிக்கு இந்த பாட்டு போடுறோம், அவன் விஜய் மாதிரியே போடுறான், அவன் அனில் குஞ்சுடா, ஏதாவது ஒரு குஞ்சுன்னு சொல்லிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு. எனிவே இன்றைக்கி ஜனநாயகன் படத்தோட அந்த சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும் நிறைய பேருக்கு பேசினாலே. ஏன்னா அது இப்போலாம் ஹர்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு ரசிக மனப்பான்மையிலே எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து கண்ணியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹர்ட் ஆக தான் வந்து செய்யும். பட் பொதுவாக நானும் யாராவது ஒரு ரசிகர் தாங்க இருப்பேன். பட் அவங்க ஒரு தப்பு செஞ்சாங்களோ இல்லை அவங்க மேலே சந்தேகம் வந்தாலோ நம்ம அதை வந்து சுட்டி காட்டணும். அழகாக அவங்கள ஹர்ட் பண்ணாமல் தப்பான முறையில் கலாய்க்காமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல விதத்தில் வந்து கலாய்க்கலாம், கிண்டல்லாம் பண்ணலாம். இதை வந்து எல்லாருமே பண்ணலாம். ஸோ அந்த வகையில் நான் கிண்டல்லாம் பண்ண போகிறதில்ல உங்களோட தளபதியை. இந்த ஜனநாயகன் படத்துக்கு பின்னாடி இருக்க அரசியல், ஜனநாயகன் படமே ஒரு அரசியல் படம் தான். ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் ஷூட்டிங் எடுத்து அதற்கப்புறம் வெளிவர போகிற கடைசி படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மட்டும் இல்லாமல் இந்த கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா, அதற்கப்புறம் இது வந்து கண்டிப்பாக இந்த படத்தை சுற்றி முழுக்க அரசியல் மட்டுமே இருக்கும். நிறைய பேர் சொல்கிறான் சூப்பர்மேன் போஸ்டரை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க, அது கூட வந்து யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சூப்பர்மேனை மட்டும்தான் எல்லாருமே தொடணும்னு ஆசைப்படுவாங்களா? சூப்பர்மேனாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இல்லாதவன், கிரிப்டோனைட். பட் நிஜமாகவே ஒருத்தரை எல்லாருமே தொடணும், விட்டா கடிச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து தளபதி விஜய் அவர்கள் தான். அதை தான் வந்து மறைமுகமாக அந்த போஸ்டரில் வந்து எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. எல்லோரும் தொட விரும்பும் தளபதி, அதான் வந்து அந்த சூப்பர்மேன் போஸ்டர் நம்மளுக்கு சொல்ல வருது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் நான் கேட்டேன். ஒரு மாதிரி லைட்டாக வைபாக தான் இருக்குது அந்த பாட்டு. சரி, நம்ம சினிமா விமர்சனம் லெவலுக்கு இல்லாமல் இந்த பின்னாடி அரசியல் பேசுகிறேன்னு சொன்னால மறந்துட்டேன். ஸோ இந்த பாட்டை பற்றி பேசி அதுக்கப்புறம் முழு அரசியல் மேட்டருக்குள்ளே போகலாமா? என்ன மேட்டர்னா, இந்த பாட்டிலே வந்து 3 பேரை காமிக்கிறாங்க. பெரியார், அம்பேத்கர், அதுக்கப்புறம் கால் மார்க்ஸ். அதில் வந்து அப்படி காமிக்கிற போது வந்து ஜாதி எல்லாம் லேதுடா, அண்ணே ஏன்னா அப்படி சொல்கிறாங்க, அங்கே மட்டும் ஏன்னா தெலுங்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு வரதை என்னை வந்து கோத்தோட பார்க்குறாங்க. உங்களோட எல்லா சந்தேகத்தையும் வந்து டீகோட் பண்ண தான் வேலையா? அந்தளவுக்கு எனக்கு டீகோடிங் நாலேஜ்லாம் இல்லையா? இருந்தாலும் என்னுடைய குட்டி மூளையை வச்சு நான் யோசிச்சு வந்து கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, ஜாதி எல்லாம் லேதுடா அப்படின்னு தெலுங்கில் சொல்கிறாங்க அப்படின்னா தெலுங்கர்கள் சில பேர் ஜாதியோடு வராங்க. அது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களுடைய ஜாதி பெயரோடு வந்துட்டுருக்காங்களே, அதனால் ஜாதிகள் லேதுடா அப்படின்னு பெரியாரையும் அம்பேத்கரையும் கால் மார்க்ஸையும் அவங்க முன்னின்று வச்சு லேதுடா புரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போல இருக்குது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் தமிழர்கள் பல பேர் வந்து ஜாதி பெயர்லாம் வந்து பெரும்பான்மையாக போட்டுக்கிறதில்ல. அப்படி போட்டுக்கிட்டாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து குற்றம் சாட்டப்படுறவர்களா இல்லை ஒரு மாதிரி வந்து குறை கூறப்படுறவர்களாக மாறிடுறாங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாகவே வந்து ரொம்ப பெருமையாக நிறையா அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதி பேரில் போட்டிருக்காங்க. அவங்கவுங்க இஷ்டம்ப்பா, போடாதது அவங்க இஷ்டம். நாட் ஃபார் இட் ஆர் அகெயின்ஸ்ட் இட். பட் ஹிப்போக்ரஸி, ஒருத்தனுக்கு ஒரு நீதி இன்னொருத்தன் வந்து பண்ணால் அது பேரோட ஒரு பகுதிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கே. சூப்பர், லேதுடா அப்படின்னு நீங்கள் வச்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை சுற்றி ஏன் பெரிய அரசியல்னா, இப்போது நம்ம சினிமாக்காரங்களாம் ஏன் யாருமே வாயை திறந்து பேச மாட்டாங்க திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் கேட்குறப்போ, ஆப்வியஸ்லிங்க திமுக கிட்ட தான் வந்து இன்றைக்கி சினிமாவே இருக்குது. திமுகவின் ஒரு அங்கமாக தான் தமிழக சினிமா துறையை அவங்க வந்து வச்சுருக்காங்க. பெரிய பட தயாரிப்பு நிறுவனம், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எந்தெந்த தேட்டரில் இப்போ ரிலீஸ் ஆகணும், இதெல்லாமே வந்து அவங்க தான் கட்டுப்படுத்துகிறாங்கன்னு கொஞ்சம் அரசியலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ ஒரு கட்சியை வந்து தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டார்னா வேறு வழி இல்லை, திமுக எதிராக தான் இருந்தாகணும். அதனால தான் பார்த்திங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த கேவிஎன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ரோமியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் திருப்பி பார்த்திங்கன்னா இந்த ஈக்கோ சிஸ்டம்லேயே அவர் வந்து விழுந்துட்டார். அது என்ன அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், நான் சொல்கிறேன். என்னென்னா இந்த படத்தை இல்லைங்க, பொதுவாக நம்ம படங்களை வந்து தீர்மானிக்கிறதே வந்து ஓடிடி தான். என்றைக்கு ரிலீஸ் பண்ணணும், என்ன வியாபாரம், அந்த படம் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது ஓடிடி வியாபாரத்தை வச்சு தான் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து ப்ரூவ் பண்ணப்படுது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்துக்கே நீங்கள் ஓடிடி ரிலீஸ் டேட் சொல்லிட்டு தான் படத்தோட ரிலீஸ் டேட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடிகிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அமேசான் ப்ரைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வாரம் தான் டைம். படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 4 வாரத்தில் வந்து நாங்கள் எங்களோட ஓடிடி தளத்தில் வந்து அடுத்த ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வியாபாரம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த விஜய் படத்தை மட்டும் இல்லை எல்லா படத்தையும் ப்ரெஷர் பண்ணி அவங்க தான் பார்த்திங்கன்னா வந்து ஆட்டுவிப்பாளர்களாக வந்து இருக்காங்க. அந்த வகையில் ஜனநாயகன் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் அக்டோபரே வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து யோசிச்சிருந்தாங்க போல இருக்குது. பட் இந்த ஓடிடிக்கள் விளையாட்டு வந்து அடுத்த வருஷத்துக்கு 2026 இந்த படத்தை வந்து தள்ளி போக வச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அமேசான் இப்படி இந்த வருஷத்துக்கு உண்டான ஒரு ஸ்லாட் வச்சுருப்பாங்கள்ல, நெட்ஃப்ளிக்ஸோ அமேசானோ ஜியோ ஹாட்ஸ்டாரோ இந்த வருஷத்துக்கு இவ்வளோ படத்தை வாங்க முடியும், இந்த மாதிரி படங்கள் தான். அப்படி ஒரு ஸ்லாட் இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. அதனால் 2026 தான் நாங்கள் வந்து இதை ரிலீஸ் பண்ண முடியும் அந்த ஸ்லாட்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வியாபாரம் அப்படி மாறி போச்சு.
சரி இந்த சைட் சேட்டலைட்டில் முடிச்சு விடலாம் அப்படின்னு பார்த்தா ஜி அவங்க ஏற்கனவே வந்து கோட் வாங்கியிருந்தாங்க. கோட்டு வாங்கி அவங்க போட்டதுலேயே வந்து டிஆர்பி வந்து கம்மியாக வந்திருக்கு. ஏன்னா ஒரு சைட் கோட் போட்டது பக்கம் வந்து வேட்டையன் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேட்டையன் உங்களுக்கு தெரியும், ரஜினி ஃபேன்ஸ் கோச்சினாலும் பரவாயில்ல, அது தப்பான மூவிலாம் இல்லை, அது ஒரு நல்ல படம். ஆனால் வந்து பெரும்பான்மை ஹிட்லாம் இல்லை, சுமாரான படம். வேட்டையனும் கோட்டும் ஆல்மோஸ்ட் ஒரே லெவலாக ஓட்டினது தான். விஜய்க்கு இன்றைக்கி தேட்டருக்கு போய் பார்க்குற ஃபேன்ஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால கலெக்ஷன் ரீதியாக கோட் வந்து வேட்டையனோட அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கலாம். அந்த வகையில் வேட்டையனே வந்து கோட்டை டிஆர்பியில் அந்த டிவியில் போட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா சன் டிவியில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேட்டையன் அதை டிஆர்பியில் வந்து தூக்கி சாப்பிட்டுச்சான். என்னடா அது வேட்டையங்கிட்டலாம் தோற்று போயிடுச்சு கோட்டு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இப்போது சன் உள்ளே வராங்க. சன் டிவிக்கு சேட்டலைட் உரிமை வாங்கிக்கிறோம், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைந்த அளவு தான் வந்து தருவோம். ஜி அளவுக்கு குறைந்ததுனா கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்றி தரும், பட் குறைந்தது எதனால் குறைந்து சொல்லணும்னா லியோ படத்தை விட 25 கோடி கம்மியாக தான் வந்து ஜனநாயகன் படம் சன்னால் சேட்டலைட் ரைட்ஸ்க்கு வந்து வாங்கப்பட்டிருக்கு. ஸோ பேசிக்காக ஓடிடியோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் சேட்டலைட் ரைட்ஸ். ஏன்னா இதெல்லாம் தான் ஒரு பெரிய வியாபாரம். நீங்கள் நினச்சிக்கிறீங்க நடிகர்கள் எல்லாமே வந்து ஒரு 100 கோடி ரூபா சம்பளம் வந்து ஈஸியாக வாங்குறாங்கன்னா ஃபுல்லாக தேட்டரில் உலகம் ஃபுல்லாக ஓடுறதுனால வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஓடிடியும் சேட்டலைட்டும் தான் அந்த நடிகர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, அந்த படம் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற பெரிய வியாபாரத்தை வந்து முடிவு பண்ணுது. இப்போ ராஜ்கமல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராஜ்கமலுக்கு ஏன் வந்து இப்போ ரஜினி படம் பண்ணுறாரு அப்படின்னா, ஜியோ ஹாட்ஸ்டார் கூட வந்து ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க. ஈஸியாக அவங்களால லாபி பண்ணி அவங்களோட படத்தை உள்ள சொருக முடியும். அதேமாதிரி சன் கிட்ட நீங்கள் சேட்டலைட் விற்றீங்க அப்படின்னா, இல்லை சன் பிக்சர்ஸில் படத்தை பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களால வந்து சன் நெக்ஸ்ட்டில் போட முடியும் அப்படிங்கிறத தாண்டி மற்றபடி நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் கிட்டேயும் அவங்களால வந்து ஒரு பெரிய லாபி பண்ணி படத்தை அங்கே கொண்டு போய் விற்கவும் முடியும். ரஜினியே வந்து ரெட் ஜெயண்டா சன் பிக்சர்ஸாக வாங்க நடிக்கிற அப்படின்னு சொல்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்ககிட்ட போனால் தான் அது முடியுன்ற ரியாலிட்டி தெரிஞ்சிச்சு. ஆனால் ஒன்று ராஜ்கமல், ஏன்னா ராஜ்கமலே வந்து இப்போ ரெட் ஜெயன் கிட்ட தான் வந்து போயிடுச்சு. ஒன்று ராஜ்கமல் இல்லை நம்ம சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயன் கிட்ட போனால் தான் அந்த படம் அப்படிங்கிற வியாபாரம் வரும். இன்றைக்கி அது சேட்டலைட் உரிமையில் வந்து பார்த்திங்கன்னா விஜயும் இதுக்கு வந்து விதிவிலக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி விஜய் படத்தை ஒரு பண்டிகைக்கு போட மாட்டேன், கொஞ்ச நாள் விஜய் படத்தை போடாமல் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், இருட்டடிப்பு செய்யலாம், அவர் முடிஞ்ச அளவுக்கு டிவியில் தெரிய தேவையில்லைன்னு டிசைட் பண்ணுற ஒரு சக்தியும் எங்ககிட்ட இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த சன்னுக்கு எதிராக வந்து எஸ்ஏசி அவர்களுடைய சன் வந்து நின்னாரோ அவருடைய படமே இன்றைக்கி வந்து சேட்டலைட்டில் சன் கிட்ட தான் வந்து போயிருக்கு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய டிவியாக இருக்கலாம் இல்லை திரைப்படத்துறையாக இருக்கலாம் எல்லாமே இரும்பு கரம் கொண்டு அவங்க தான் வந்து ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அதில் ஒரு சின்ன அவர் கடைசி படம் ஜனநாயகன், இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து லாபம் சம்பாரிச்சணும், பெரிய வெற்றியாக காட்டணும் தான் வந்து விஜய் விரும்புகிறார். அதில் வந்து தப்பு இல்லை, வியாபாரமாக. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் அரசியலாக என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் எனக்கு ரொம்ப மிக்சட் எமோஷனாக இருக்குது. இந்த படத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த சிறப்பு பொதுக்குழு, அப்புறம் மாநாட்டில் இருந்த சில காட்சிகள் அண்ட் கரூர் இந்த மீட்டிங்கில் நடந்த சில காட்சிகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் எனக்கு சரியாக தெரியல. பட் அவருடைய மாநாடு கட்சி சார்ந்த ரியல் ஃபுட்டேஜஸ்லாம் இந்த படத்தில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தகவலாக வருது. படையப்பா படத்தில் வந்து ரஜினிக்கு என்ன தனி ஆளுன்னு இருந்துச்சியா அப்படின்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓஹோ ஹோ அப்படின்னு போயிட்டே இருக்கும். அவங்கெல்லாம் வந்து பெரும்பான்மையாக ரஜினி ரசிகர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் அரசியலுக்கும் வந்துட்டார் அப்படிங்கிறனால இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து ஜனநாயகன் படத்தில் வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. இதுதான் கொஞ்சம் சில பேருக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கலாம், விஜய் ரசிகர்கள் தொண்டர்களுக்கு சுத்தமாக பிடிக்காமல் இருக்கலாம். இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறமா இந்த இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, அவர் போய் பார்க்குறது மட்டும் இல்லாமல் காசும் கொடுக்கல, மீட் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் வந்து தாண்டி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத எங்கே வந்து அவர் மாட்டிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தோட ப்ரொமோஷன்ஸ். ஏன்னா நீங்கள் ப்ரொமோஷன்லாம் சீக்கிரமாக ஆரம்பித்தா தான் வந்து ஓடிடியில் நாங்கள் வாங்கிப்போம், அப்போ தான் உங்களோட படமும் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்ரோச் பண்ண எல்லா ஓடிடியும் சொல்லிட்டதுனால வேறு வழியே இல்லாமல் மகாபலிபுரத்தில் வந்து கூப்பிட்டு எல்லாரையும் மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வருது. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது. ஸோ ஐ எம் வெரி சாரி டு சே, இன்னும் அவர் வந்து பார்த்திங்கன்னா சினிமா பிஸ்னஸில் இருக்கிறதுனால அதை ஒட்டி தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளையும் அவர் வந்து பண்ணிக்கிட்டார். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நேரத்தில் மறைச்சி பேச முடியாது. ஸோ ஜனநாயகன் படம் வந்து அவரை புஷ் பண்ணியிருக்கு, இந்த தேதிக்குள்ளே இதெல்லாம் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம அரசியல் அப்படின்னு வந்துட்டால் முழுசாக இறங்கிடணும், அதுக்கு நடுவில் கடைசி படம் அப்படின்லாம் வச்சுருந்தா இந்த மாதிரி சூப்பராக மாட்டிப்போம் அப்படிங்கிறது விஜய் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அதுவும் எலெக்ஷன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ட்ரிக்கி கேம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒவ்வொரு நாளும் வந்து புரிஞ்சிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா சில அரசியல் நடவடிக்கைகள் படத்துக்கு ப்ரொமோஷன் மாதிரி செய்ய போகிறாங்க. அதாவது கரூருக்கு அந்த படத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விஜய் போவார், நீ எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை உற்று நோக்கி கவனித்து கொண்டிருக்கும் சில அரசியல் விமர்சகர்கள்லாம் நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அது பார்க்கலாம். அதில் நான் வந்து ஒரு மிக்சட் எமோஷன்ஸ் தான் இருக்கேன், எப்படி நடக்க போகுது, இது பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க கனெக்டிங் த டாட்ஸ்லாம் பண்ணி சொன்ன மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா வந்து
இன்னும் சில விமர்சனங்கள் எல்லா தரப்புலேருந்து வரும். அதை யாராலும் தவிர்க்க முடியாது. அதை வந்து தாங்கிக் கொள்ள தான் வேண்டும் தாவேகா தொண்டர்கள். ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச நியூஸு, நடந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் வச்சு என்னோட ஒப்பீனியன் மட்டும் இல்லாமல் நடந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி வச்சுருக்கேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.